இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க உள்ளது. இதில் பவானிபூர் சட்டசபை தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் மம்தா பானர்ஜி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி களம் காண்கிறார். இருவர் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கொல்கத்தாவில் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்கு பின் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மம்தா பேசினார். பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு செல்வது அவரது விருப்பம். துபாய் செல்லும் மோடி அங்குள்ள ஷேக்குகளை கட்டிப்பிடித்து அன்பு பாராட்டுகிறார். ஆனால் அவர் இந்தியா திரும்பியதும் இந்து முஸ்லிம் என்ற வேற்றுமையை உருவாக்கி மக்களை பிரிக்க பார்க்கிறார். இங்குள்ள முஸ்லிம்களை ஊடுருவல்காரர்கள் என பாஜக சொல்கிறது. மோடிதான் மிகப்பெரிய ஊடுருவல்காரர் என நான் சொல்கிறேன். அவர்களுக்கு இந்த மேற்கு வங்கத்தில் இடமில்லை. SIR என்ற பெயரில் முஸ்லிம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்க முயற்சிக்கின்றனர். நான் அதை செய்யவிட மாட்டேன். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரை சென்று போராடி வருகிறேன். எனக்கு இப்போதும் நம்பிக்கை உள்ளது. நம் பக்கம் நியாயம் உள்ளது. நாம் வென்றே தீருவோம். பிரிவினையை ஏற்படுத்தும் வாக்காளர்களின் பெயரை நீக்கும், ஓட்டுரிமையை பறிக்கும் பாஜகவையும் மோடியையும் மேற்கு வங்கத்தை விட்டு விரட்டுவோம் என பேசினார். அதே கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் MP அபிஷேக் பானர்ஜி பேசினார். ரம்ஜான் என்ற வார்த்தையில் ராம் என்ற வார்த்தை உள்ளது. தீபாவளி என்ற வார்த்தையில் அலி என்ற வார்த்தை உள்ளது. ரம்ஜானும் பிறை பார்த்துதான் கொண்டாடப்படுகிறது. இந்துக்கள் கொண்டாடும் கர்பா சவுத்தும் பிறை பார்த்துதான் கொண்டாடப்படுகிறது. பாஜகவின் பிரித்தாளும் எண்ணம் இனியும் எடுபடாது என்றார். இதற்கிடையே காளி கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய சுவேந்த அதிகாரி செய்தியாளர்களை சந்தித்தார். மேற்கு வங்கத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அலை வீசுகிறது. இந்துக்களுக்கு எதிராக எத்தனையோ கொடுமைகள் நடந்தேறிவிட்டன. எல்லா வகையிலும் ரவுடிகள் ராஜ்யம்தான் நடக்கிறது. இந்துக்கள் இனியும் இதை பொறுக்க தயாரில்லை. இம்முறை நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். மக்கள் எங்களை ஆதரிப்பர். சனாதனம் வென்றே தீரும் என்றார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கி பேசுவதும் தங்களுக்கு ஆதரவாக ஓட்டு சேகரிப்பதும் தீவிரமடைந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களால் மேற்கு வங்க அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. पूरा माँ काली माता का भक्त मंडली का आशीर्वाद मुझे मिला। यहाँ आप देख लीजिए, आज शनिवार है, माँ का दिन है, किस तरीके से आशीर्वाद मिला है देख लीजिए। बंगाल में लहर चल रहा है, परिवर्तन का लहर। ये सनातन जीतेगा, सनातन जीतेगा इस बार। बहुत अत्याचार किया बांग्लादेशी मुसलमान घुसपैठिया घुसा के बंगाल में लाभ जिहाद, लैंड जिहाद, वोट जिहाद, और हमारी 6000 गांव में सांख बजाना बंद कर दिया, दीपदान करना बंद कर दिया। तुलसी माता के मंच नहीं है, सब मां शीतला का मंदिर से लेकर महादेव का मंदिर तक नहीं है। 6000 गांव में ये जमाती का हाथ में जा रहा है। इस बार राष्ट्रवादी जनता, सनातन जनता हमारी संस्कृति को रक्षा करने के लिए, धर्मीय संस्कृति को बनाने के लिए एकजुट होकर इस बार परिवर्तन करेगा।